நீங்கள் இவ்வளவு நாளும் பீட்ரூட்டை நீங்கள் இப்படி செய்து பார்க்கிறீங்களா? இப்போ இருக்கா இப்படி செய்து பாருங்க. வாங்க இந்த பீட்ரூட்டை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் வர செய்து பார்ப்போம். எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். நான் இப்போ இதுக்குள்ள 300 கிராம் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சின்ன சின்ன துண்டு கிராம் ஒரு வெட்டி எடுப்பேன். பீட்ரூட்டை இப்படி நீளமாக மெல்லிய நூல் மாதிரி ஒரு வெட்டி எடுக்கணும். நான் எல்லாம் வெட்டிட்டு இந்த கடைசி துண்டு இப்படியே வெட்டி எடுக்கணும். பீட்ரூட் வர செய்கிறதுக்கு நான் இதுக்குள்ள 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதித்து வரையக்குள்ள காத்தேக்கரண்டி கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வெடிக்கட்டும். கூட காத்தேக்கரண்டி வெந்தயம் இதையும் சேர்த்து கலக்கி விடுவோம். கூட ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு வதக்குவோம். நல்லா சின்ன துண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 4 உள்ளி சின்ன சின்ன துண்டாக வெட்டினது அதையும் இதுக்கு சேர்த்து விடுவோம். கருவேப்பிலை ரொம்ப சேர்த்தோம். இதோட ஒரு தேக்கரண்டிக்கு கொஞ்சம் குறைவான உப்பு சேர்த்தோம். நல்லா வதங்கி வரைக்கும் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் இதில் சேர்த்துக்கொள்வோம். பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா கலந்து அதோட 2 மேசக்கரண்டி அளவு தண்ணி சேர்த்து இந்த பீட்ரூட்டை நல்லா அதிக விடுவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாங்களுக்கு நல்லா கலந்து விடுவோம். பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியும் நாங்கள் விட்ட தண்ணியும் சேர்ந்து இந்த பீட்ரூட் நல்லா அவியட்டும். ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ள 3 முட்டை ஊற்றுவோம். முட்டை ஊற்றிட்டு அதோட அரைக்கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். 1 தேக்கரண்டி மல்லித்தூள், 1 தேக்கரண்டி மிளகு தூள், 1 தேக்கரண்டி சில்லி ஃப்ளேக்ஸ், தேக்கரண்டி பெருஞ்சீரகத்தூள். அவங்க இது எல்லாத்தையும் இந்த பீட்ரூட்டோட கலந்து விடுவோம். இப்போ நான் ஹீட்டை கொஞ்சம் போட்டு விட போகிறேன். எல்லாத்தையும் கலந்து இந்த பீட்ரூட்டோட இந்த சதக்கு பவுடர் எல்லாம் சேர்ந்து அவிகிற மாதிரி நல்லா கலந்து விடுவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நாங்கள் இது 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் மூடி அவிய விடுவோம். 2 நிமிஷத்தால் திறந்து பார்ப்போம். எல்லாம் முட்டையில் வறுபட்டு ஒத்தியாக வந்துட்டு பீட்ரூட். இப்போ நாங்கள் உப்பு பார்ப்போம். உப்பு கொஞ்சம் காணாது ஒரு சொட்டு சேர்த்து விடுவோம். எல்லாம் ஓகே. நாங்கள் இப்போ இந்த பீட்ரூட் முட்டை வரையை இறக்குவோம். சுட சுட பீட்ரூட் முட்டை வர ரெடி. சாப்பிட்டு பாருங்க. நன்றி. பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க.
வேறு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.